Hello students, இந்த வீடியோல நாம exercise 3.6ல question number 3 எப்படி சால்வ் பண்றது பார்க்கலாம் class 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஸோ அது போறதுக்கு முன்னாடி யாதும் கேளீர் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ ஈஸியாக அப்டேட்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 3க்கு போகலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 3 என்ன? ஷோ தட் sin 12 degrees, sin 48 degrees, sin 54 degrees is equal to 1 by 8. So இதெல்லாம் 1 by 8 நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதான் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்கு? sin 12 degree, sin 48 degree and sin 54 degree. ஸோ இதில் நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் அதாவது கொஸ்டின் 1ல பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு 2 sin A sin B ஃபார்முலா தான் தெரியும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம்னா 1 by 2 into 2 sin 12 degree sin 48 degree கடைசி லாஸ்ட் டேர்ம் வந்து sin 54 degree அது அப்படியே வச்சிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு 2 sin A sin B ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? 2 sin A sin B is equal to cos A minus B minus cos A plus B. ஸோ இதை வந்து இங்க அப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ இங்க என்ன பண்றோம்னா cos A வந்து 48 டிகிரினும் B வந்து 12 டிகிரிஸ்னும் எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 1 by 2 into cos A minus B. ஸோ 48 டிகிரி minus 12 degrees minus cos A plus B. அதனால 48 degrees plus 12 degrees. இந்த sin 54 டிகிரியை நம்ம என்ன பண்றோம்? sin 90 டிகிரி minus 36 டிகிரின்னு எழுதுறோம். 90 minus 36 வந்து 54 தானே? ஸோ ஏன் இப்படி எழுதுறோம் அப்படின்னா இதுல மற்ற ரெண்டு டேர்ம்ஸும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ல இருக்கு. இது ஒரு டேர்ம் மட்டும் சைன்ல இருக்கு. ஸோ இதை காசா கன்வெர்ட் பண்றதுக்காக நம்ம இது 90 டிகிரி மைனஸ் தீட்டா ஃபார்ம்ல எழுதுறோம். ஸோ சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா என்ன? காஸ் தீட்டா. ஸோ அதுக்காக தான் இது மாதிரி எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ 1 by 2 into cos 48 minus 12 வந்து 36 டிகிரி மைனஸ் cos 48 டிகிரி பிளஸ் 12 வந்து 60 டிகிரி இன்டூ sin 90 minus தீட்டா வந்து காஸ் தீட்டா. அதனால வந்துட்டு cos 36 டிகிரி. ஓகே. ஸோ இப்போ நம்ம cos 60 டிகிரி வேல்யூ என்ன? 1 by 2 that is from trigonometry table. ஸோ trigonometry table நமக்கு எல்லாம் தெரியும். தெரியலனா ஃபர்ஸ்ட் அதை படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதுல இருந்து cos 60 டிகிரியோட வேல்யூ என்ன? 1 by 2. ஸோ இங்க என்ன பண்ணலாம்? 1 by 2 into cos 36 டிகிரி மைனஸ் cos 60க்கு பதிலா 1 by 2 and cos 36 டிகிரி. ஸோ இப்போ 1 by 2 cos 36 டிகிரியால உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 by 2 cos 36 degree square minus 1 by 4 cos 36 degree. ஸோ இதுதான் நம்ம லாஸ்டா சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி cos 36 டிகிரியோட வேல்யூ என்ன, அது எப்படி டிரைவ் பண்றதுன்னு பார்க்குறோம். ஸோ அந்த வேல்யூ டெரிவேஷன்லாம் வந்துட்டு நீங்க சம் போடும்போது சால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அதை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம் cos 36 டிகிரியோட வேல்யூ. பட் அது எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வந்து அதை டிரைவ் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தீட்டா வந்து 18 டிகிரின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ 5 தீட்டா என்னவா இருக்கும்? 90 டிகிரிஸ். ஸோ இந்த 5 தீட்டாவை இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 2 தீட்டா பிளஸ் 3 தீட்டாவா பிரிக்கலாம். ஸோ 2 தீட்டா பிளஸ் 3 தீட்டா 90 டிகிரிஸ். ஸோ இப்போ 2 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி மைனஸ் 3 தீட்டா கிடைக்கும். ஸோ இப்போ சைன் ரெண்டு பக்கமும் சைன் எடுக்கும்போது sin 2 theta is equal to sin 90 degree minus 3 theta. So sin 90 minus theta என்ன? cos theta. So வந்துட்டு sin 90 degree minus 3 theta வந்து cos 3 theta வா மாறுது. So இப்போ sin 2 thetaவும் cos 3 thetaவும் சேம். அதனால நமக்கு தெரியும் sin 2 theta ஃபார்முலா என்ன, cos 3 theta ஃபார்முலா என்ன. sin 2 theta ஃபார்முலா என்ன? 2 sin theta cos theta and cos 3 theta ஃபார்முலா என்ன? 4 cos cube theta minus 3 cos theta. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேசிக் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாஸ் பார்ட் 3ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் sin 2 theta என்ன? 2 sin theta cos theta which is equal to cos 3 theta வந்து 4 cos cube theta minus 3 cos theta. ஸோ இதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போகும்போது 2 sin theta cos theta minus 4 cos cube theta. ஸோ இது வந்து plus 3 cos theta which is equal to 0வா மாறும். ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம cos thetaவை காமன் அவுட் பண்றோம். ஸோ இது எல்லாத்துல இருந்தும் cos thetaவை காமன் அவுட் பண்ணனா 2 sin theta ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் என்ன இருக்கும்? minus 4 cos square theta, தேர்ட் டேர்ம் என்ன இருக்கும்? plus 3 மட்டும் இருக்கும். ஸோ which is equal to 0. ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் cos thetaவால டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2 sin theta minus 4
cos square theta plus 3 is equal to 0. So இங்க cos square theta என்னவா இருக்கு 1 minus sin square theta வா இருக்கு. So இது எந்த ஃபார்முலால இருந்து வந்தது sin square theta plus cos square theta equal to 1. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். So இது basic the first trigonometric formula sin square theta plus cos square theta equal to 1. So அதுல இருந்து cos square theta என்ன 1 minus sin square theta எழுதலாம். So ஏன் இப்படி எழுதுறோம்னா இங்க ஆல்ரெடி ஒரு sin theta term இருக்கு. So இந்த cos theta வையும் sin term மாத்துறதுக்காக நம்ம cos square theta வந்து in terms of sin square theta வா எழுதுறோம். So இப்போ plus 3 is equal to 0. So இப்போ இந்த 4 multiply பண்ணோம்னா 2 sin theta minus 4 into 1 minus 4 minus 4 into minus sin square theta வந்து plus 4 sin square theta plus 3 is equal to 0. So இப்போ 4 sin square theta plus 2 sin theta minus 4 plus 3 வந்துட்டு minus 1 which is equal to 0. இது ஒரு quadratic equation in sin theta. So இந்த quadratic equation நம்ம solve பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும் the value of sin theta கிடைக்கும் ஓகேவா. So quadratic equation solve பண்ற ஃபார்முலா என்ன minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. So இங்க a வந்துட்டு 4 b வந்து 2 and c வந்து minus 1. So இதெல்லாம் அந்த ஃபார்முலால அப்ளை பண்ணோம்னா sin theta is equal to minus b. So அப்போ minus 2 plus or minus square root of b square minus 4ac. So 2 square minus 4 into a வந்து 4 into c வந்து minus 1 divided by 2a. So வந்து 2 into 4. So இப்போ என்ன கிடைக்கும் minus 2 plus or minus 2 square வந்து 4 இதை multiply பண்ணா 16 divided by 8. So minus 2 plus or minus root 20 by 8. So அப்போ minus 2 plus or minus root 20 ஓட வேல்யூ வந்து 2 root 5 divided by 8. So 2 காமன் அவுட் பண்ணா minus 1 plus or minus root 5 divided by 8. So 2 and 8 கேன்சல் பண்ணும்போது minus 1 plus or minus root 5 divided by 4 கிடைக்கும். So இதுதான் sin theta ஓட வேல்யூ. So இப்போ நம்ம theta என்ன எடுத்திருந்தோம் 18 degrees எடுத்திருந்தோம். So 18 degrees வந்து அந்த 4 quadrantsல first quadrantல தான் இருக்கும். That is 0 degree to 90 degrees இருக்கிற எல்லா வேல்யூஸ்மே first quadrantல இருக்கும். So 18 degree வந்து first quadrantல இருக்கும். So first quadrantல வந்து எல்லா trigonometric functionsமே வந்துட்டு பாசிட்டிவ் ஒன்னா தான் இருக்கும். So அப்போ இங்க sin theta வந்து பாசிட்டிவா தான் இருக்கும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா sin theta ஓட வேல்யூவை -1 plus root 5 by 4. ஏன்னா sin 18 degree positive because it lies in first quadrant. அதனால சரியா. So இப்போ sin 18 degree ஓட வேல்யூ நமக்கு கிடைச்சாச்சு. நமக்கு ஆனா என்ன தெரியணும் cos 36 degree வேல்யூ தான் வேணும். So cos 36 degree எப்படி எழுதலாம் cos 2 into 18 degree எழுதலாமா. So cos 2 into 18 degree எழுதிருக்கோம். So இப்போ இதுல வந்து நமக்கு sin 18 degree வேல்யூ தெரியணும். So இப்போ cos 2a ஃபார்முலா நமக்கு தெரியுமா. cos 2a ஃபார்முலா என்ன 1 minus 2 sin square a. So cos 2a வந்து 1 minus 2 sin square a. So இங்க sin a வந்துட்டு 18 degree. So அப்போ 1 minus 2 sin square 18 degree. So நமக்கு sin 18 degree வேல்யூ தெரியும். அதை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் 1 minus 2 minus 1 plus root 5 by 4 the whole square. So இதை வந்து இப்போ elaborate பண்ணோம்னா 1 minus 2 into minus 1 plus root 5 the whole square divided by 4 square வந்து 16. So அப்போ 1 minus 2 and 16 cancel பண்ணும்போது minus 1 plus root 5 the whole square by 8. So இப்போ 8 வந்து LCM எடுக்கும்போது இங்க 8 minus 1 plus root 5 the whole square divided by 8. So இது வந்து a plus b the whole square formula இருக்கா. So அதை elaborate பண்ணோம் அப்படின்னா 8 minus a plus b the whole square என்ன a square plus b square plus 2ab. So அப்போ a square னா minus 1 square வந்து 1 root 5 square வந்து 5 plus 2ab. So 2 into minus 1 into root 5 divided by 8. So 8 minus 1 plus 5 வந்து 6. இதை multiply பண்ணும்போது minus 2 root 5 divided by 8. So 8 minus 6 என்ன 2. So 2 minus 2 root 5 divided by 8. So 2 common out பண்ணா 1 minus root 5 divided by 8. So அப்போ 2 and 8 cancel பண்ணும்போது 4. So 1 plus root 5 divided by 4.
ஸோ இங்கே வந்து 1 மைனஸ் ரூட் 5 டிவைடட் பை 4 தான் கிடைச்சிருக்கும். ஏ ப்ளஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே 36 டிகிரின்றது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஸோ 0 to 90 டிகிரிஸ்குள்ளே தான் 36 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து எல்லா ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனும் பாசிட்டிவாக தான் இருக்கும் அப்படின்றதால இந்த நெகட்டிவ் சைன் வந்துட்டு பாசிட்டிவ் சைனா கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ காஸ் 36 டிகிரியோட வேல்யூ 1 பிளஸ் ரூட் 5 டிவைடட் பை 4. ஸோ இது மட்டும் தான் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்க வேண்டியது. ஸோ அது எப்படி வந்ததுன்றது தான் இங்கே சொன்னோம். பட் இந்த டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் இந்த காஸ் 36 டிகிரியோட பிளேஸ்ல வந்து இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ இதை மட்டும் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கிடைச்சது? 1/2 cos 36 degree square minus 1/4 cos 36. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு 1/2 இன்டூ இதில் எலாபரேட் பண்ணோம்னா 4 ஸ்கொயர் வந்து 16 இன்டூ இதை வந்து a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. ஸோ 5 ரூட் 5 ஸ்கொயர் வந்து 5 பிளஸ் 1 பிளஸ் 2 ரூட் 5 மைனஸ் 1/4 இன்டூ இந்த 4 இன்டூ ரூட் 5 பிளஸ் 1. ஸோ 1/2 இன்டூ 16 வந்து 32. 5 plus 1 வந்து 6 plus root 2 root 5 minus 1/4 into 4 16 into root 5 plus 1. So வந்து இங்கே வந்து 2 காமன் அவுட் பண்ணா 2/32 into 3 plus root 5 minus 1/16 into root 5 plus 1. So இங்கே 2 into 32 கேன்சல் பண்ணும்போது 1/16 into 3 plus root 5 minus 1/16 into 1 plus root 5. ஸோ இங்கே ரெண்டுல இருந்து இப்போ 1/16 காமன் அவுட் பண்ணும்போது 3 plus root 5 minus root 5 minus 1. ஸோ plus root 5 minus root 5 கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 3 minus 1 வந்து 2. ஸோ 1/16 into 2. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும் நமக்கு? 1/8. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. தட் இஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சால்வ் பண்ணும்போது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 1/8 கிடைச்சிருச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ நடுவில் இருக்க அந்த காஸ் 36 டிரைவ் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது டிரைவ் பண்ண தேவை கிடையாது. அதெல்லாம் காஸ் 36 வேல்யூ எப்படி வந்ததுன்றதை சொல்கிறதுக்காக மட்டும்தான் பண்ணோம். ஜஸ்ட் அந்த வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு காஸ் 36 டிகிரி இந்த பிளேஸில் வந்து போட்டால் போதும். ஸோ வந்துட்டு இந்த வேல்யூ இந்த ப்ராப்ளம் இதோட முடிச்சது. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் கொஸ்டின்ஸ் குவரிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா yadumkeli20@gmail.comக்கு மெயில் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் இந்த எக்ஸசைஸில் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யாதும் கேளர் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ண அப்டேட்ஸும் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ தேங்க்யூ.